லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம். முதல்வர் விஜயை கரூர் செல்வதாக ஒரு கருத்து போறார் போல. ஆனால் அவர் போகிறத தடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி திமுக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அசிங்கப்பட்டு வந்து திமுக அசிங்கப்படாத இடமே இல்லைங்கிற மாதிரி ஆட்சி மாறி போச்சு. கரூரில் முந்தி போகிறதுக்கு தான் நீங்கள் குடைச்சல் கொடுத்தீங்க, பல இடங்களில் அவர் பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுத்தீங்க. அதுவே விஜய் ஆட்சி வருவதற்கு காரணமே திமுகவுடைய நெருக்கடி தான். இப்போ ஒருத்தங்க சும்மா விட்டுருந்தீங்கன்னா இதாக இருந்திருக்கும். ஓவர் நெருக்கடி கொடுக்க எல்லாரும் சேர்ந்து போட்டு விஜய் அடிக்க, அண்ணன் சீமான் உட்பட எல்லாரும் சேர்ந்து அடிக்க, அது சிம்பத்தியாக மாறி போச்சு. இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதிகாரத்துக்கே வராத ஒருவர், அவர் நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய ஒருவர், அவரை நம்ம எல்லாம் குறி வச்சா அது என்ன ஆகுது? அவருக்கு சாதகமாக மாறி போச்சு. கரூர் மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த பிறகு கூட அவருக்கு அனுதாபமாக தான் மாறுது. அப்போ ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்க்கும் போது தான் நம்ம ஹீரோ, வில்லன், மிகப்பெரிய பயங்கர வில்லன்பா, அவனை போட்டு வீழ்த்தணும் அப்படிங்கும்போது ஹீரோவான அதுதான் விஜய் விஷயத்தில் நடந்தது. திமுக கொடுத்த ஆட்சி, கொடுத்த நெருக்கடி எல்லாமே விஜய்க்கு சாதகமாக மாறி போச்சு. அப்போ போக முடியல. அந்த சமயத்தில் இதாகிறது இல்லை. விஜயும் கிளம்பி வந்துட்டார். இப்போ அவர் முதல்வர் அந்த இடத்த அதை மறுபடியும் ஸ்கோர் பண்ணதுக்கு பார்க்காரு. இப்போவும் நீங்கள் போய் இப்போ தடுக்க முடியுமா? அதை முடியாது. இப்போ என்ன பண்ணணும்? அமைதியாக விட்டுருந்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் போயிட்டு அது இதாக இருக்கும். இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய், நீதிமன்றம் போய் உங்களை போட்டு வெளுத்து திரும்ப நீதிமன்றம் உங்களை வான் பண்ணுற அளவுக்கு ஆகி வச்சு எஃப்ஐஆரை படிக்க தெரியாதான்னு கேட்குறாங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்றது எஃப்ஐஆர் உச்சநீதிமன்றத்தில் போய் அசிங்கப்பட்டு திமுக அப்படியே கமுக்கமாக இருக்காங்க. பயங்கர குட்டு வாங்கிட்டு திரும்ப வந்திருக்காங்க. இது தேவையா? இங்க எக்மோர் கோர்ட்ல ஏதோ ஒரு பையனை கைது பண்ண வெளியே விடுறாங்கன்ட்டு ஃபுல்லா இறங்கி ஜென்சி கொத்தடிமைகள் ஜென்சி ஆட்டம் போட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் உதவாங்க வந்து அசிங்கப்பட்டு வந்திருக்கீங்கல்ல. இதுதான் இது. இப்போ இது எல்லாமே சாதகமாகுது. இப்போ விஜய் அங்கே போறார், அதை தடுக்க முடியாது. அவர் ஆட்சியில் இருக்கார். அவர் உள்ளுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லும்போது திரும்ப மக்கள்கிட்ட அது போய் விஜயை வரவிடாமல் தடுக்கிறாங்க பாருங்கிறது தான் சூழல் மாறுதுங்க. அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க. நீங்கள் விஜயை தடுக்கிறதுக்கு நினைக்கிறது எல்லாமே விஜய்க்கு சாதகமாக மாறுது. விஜயே அதை உருவாக்குற அந்த டாக்டிக்ஸை உருவாக்குறாரு. சிம்பத்தி ஆகுது. மின்சாரம் கட் ஆகுதுன்னா அதில் இந்த ஆட்சியில் இவ்வளோ சிக்கல் இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கடந்த போதைப் பொருள் இதெல்லாம் இதாகுதுன்னா திமுக ஆட்சி சரியா செய்யலை அப்படி இல்லை. அப்படி மாறுது. இப்போ ஆட்சி மாறிடுச்சே. நம்ம ஒருத்தங்களை 100 நாள்லேயே பாஞ்சு அடிக்கிறதுக்கு விஜயோடைய சர்க்கார் படமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஆட்சி, நிஜமான ஆட்சி இல்லை. அதை ஆட்சி நடத்துறது அத்தனை எளிதில்லை. ஆட்சி நாற்காலிங்கிறது தலையில் இருக்கிற முள்கிரீடம் மாதிரி அது இப்போ விஜய்க்கு இருக்கும். இந்த ஆட்சியை அவர் நடத்துறது எப்படி இருக்குன்ட்டு இப்போ அங்கே போகிறாரு. இப்போ அது போகிறது விஷயம் இல்லை. அங்கே 41 பேர் குடும்பத்துக்கு அரசு பணி கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியதும். அது தவறான முன்னுதாரணமாக போகுது அப்படிங்கிறது. விஜய் கரூர் போகிறத யாரும் ஒன்றும் தப்பு சொல்லலாம். ஆனால் அங்கே போய் இங்கே இந்த வேலை வாய்ப்பு இருக்கிற 40 பேருக்கு வேலை கொடுக்குறது தான் இப்போ பிரச்சனை. ஆமாம், அது தவறு தான். இப்போ அது எதிராக நாம் தமிழர் சார்பாக வழக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது திரும்ப மறுபடியும் ஒரு மனுவாக போடுறதுக்கான நீதிமன்றத்தில் இது பண்ணியிருக்காங்க. ஆக இது திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழர் ஏன் இது செய்யறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இல்லை, அப்படி இல்லையே. நீங்கள் ஒரு தவறு நடக்குது, ஒரு தவறான முன்னுதாரணம் நடக்கும்போது நாம் தமிழர் கேள்வி கேட்கறது சரிதான். அது சரியானது தான். இதில் இப்போ நம்மளும் அதை எதிர்க்கிறோம். 41 பேருக்கு நீங்கள் அரசு பணி கொடுக்கறதுங்கிறது தவறான முன்னுதாரணம். இது திமுக ஆட்சியில் நடந்த துயர சம்பவம். சரியா? அதை இப்போ நீங்கள் தாவேக ஆட்சிக்கு வந்துடுச்சு. உங்களை பார்க்க ரசிக கூட்டத்தை சேர்ந்தவர்களில் இறந்து போனவர்கள் குடும்பத்துக்கு நீங்கள் அரசு பண்ணி கொடுக்குறீங்க. சரி, இது அப்போது தாவேக ஆட்சி ரசிகர்களுக்கான ஆட்சியா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ விஜய் பார்க்க வந்தவர் ரசிகர்கள் கிடையாதுன்னு சொல்லலாம். ரசிகர் சரி, பொதுமக்கள் தானே. உங்கள் லாஜிக்கு வந்துடும். பொதுமக்கள் தானே. நீங்களாம் வாண்டடாக வண்டியில் இருக்கீங்க. இவர்கள் பொதுமக்கள். இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து செத்து போன ஒரு 60க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்களே, அவங்க குடும்பத்துக்கு அப்போ திமுக அரசு 10 லட்ச ரூபா நிதி கொடுத்து, அதையே நம்ம தவறுன்னு சொன்னோம். குடிச்சிட்டு கொழுப்படுத்து போய் செத்து போனவங்களும் 10 லட்ச ரூபா கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அது குடும்பத்துக்கு தான் கொடுக்குறாங்கன்ட்டு உருட்டினாங்க. இப்போ அதே மாதிரி குடும்பத்துக்கு கொடுக்குறதா இருந்தால் அனைத்து குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும், விபத்துக்குள்ளானவர்கள் எல்லாருக்கும் இதே 10 லட்சம் கொடுக்கணும். இப்போ தாவேக அரசு 41 பேருக்கு கொடுக்குறீங்கன்னா இதே திமுக ஆட்சியில் தான் நடந்தது. இப்போ ஒரு தாவேக ஆட்சியில், இதே ஆட்சியில் இப்போ விஜய் வந்த பிறகு இப்படி ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னா விஜய் ஒரு முடிவு எடுக்காரு, லாஜிக் இருக்குன்னு வச்சுக்கலாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் நடந்த சம்பவம் துயர சம்பவம். அந்த சம்பவத்துக்கு இப்போ ஆட்சி மாறின உடனே நீங்கள் அரசு பணி கொடுக்குறீங்க. இப்போ ஆட்சி மாறலை, திமுக இருக்குது, அரசு பணி கொடுக்குமா? இல்லை. அப்போ ஒரு தவறான முன்னுதாரணத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. இப்போ இவர்களுக்கு அரசு பண்ணினா ஏற்கனவே செத்து போன 60க்கும் மேற்பட்ட அந்த கள்ளச்சாராய குடிச்சு செத்து போனாங்கல்ல, அவர்களுடைய குடும்பமும் நடுத்தரத்தில் இருக்குது.
அவர்களுக்கு கொடுக்கும்ல. நிதி கொடுப்பது என்பது வேறு. உங்களுடைய கட்சி சார்பாக நீங்கள் நிதி கொடுங்க, காலங்காலமாக அவர்களை பார்த்துக்காங்க, அது உங்களுக்கான கடன். அது நீங்கள் காலத்துக்கும் செய்ய வேண்டிய கடமை. கொடுங்க, அது உங்கள் காசு, நீங்கள் கொடுத்துட்டு போங்க. கவர்மெண்ட் காசுலேருந்து ஊராம் விட்டு விஜய் சொன்ன அந்த டைலாக் தான், ஊராம் வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் பண்ணக்கூடாது அங்கிள் சார். அதே தான் விஜய்க்கும் பொருந்தும். ஊராம் வீட்டு நெய்யில் நீங்கள் எப்படி சார் உங்கள் ரசிகர்கள் குடும்பத்துக்கு வந்து ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறீங்க? தவறு தானே? இப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம தூண்டி விடுவோம், கேட்போம். கள்ளக்குறிச்சி குடும்பத்தை சேர்ந்தவர்கள்ட்ட சொல்கிறோம், இதை பார்க்குற இந்த காணொலி பார்க்குறவர்கள் அடுத்து வழக்கு போட வேண்டும். இந்த 41 பேருக்கு நீங்கள் வந்து அரசு பணி கொடுத்தால் செத்து போனால் அந்த 68 பேர் குடும்பத்துக்கும் அரசு பணி கொடுக்கணும், வழக்கு போடுங்க. இதை விட அது மேஜர். இதாவது 41, அது 68. அரசு நேரடியாக இன்வால்வ் ஆகிருக்குது. அது சட்டம் ஒழுங்கு சார்ந்தது, இது விபத்து. அப்போது இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்குறது. ஆகவே இந்த விஜய் அவர்கள் ஆனால் வந்து அதை செய்வாங்கன்னு, ஆட்சியில் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க, செய்ய தான் செய்ய போகிறாங்க. ஆனால் இதை நாம் எதிர்க்கிறோம். இது தவறான முன்னுதாரணம். இப்போ ஒரு தனியாக ஒரு விபத்து கருணையின் அடிப்படையில் கொடுக்குறதுங்கிறது வேறு. ஒரு சிறு விபத்து நடக்குது, ஏதோ ஒரு விபத்து நடக்குது, ஒரு நபர் இறந்து போகிறாரு, 2 பேர் இறந்து போகிறாங்க, அப்படிங்கிறது வேறு. ஆனால் இது ஒரு மேஜர் இன்சிடெண்ட்டு. இதுக்கு நீங்கள் போதுமான அளவுக்கு நிதி கொடுத்துருக்கீங்க, அவர்களுக்கு நிலம் கூட வாங்கி கொடுங்க, அவர்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க குடும்பத்தை பாதுகாத்து, அது உங்களுடைய இது, அது வேறு. ஆனால் அரசு பணி கொடுக்கும்போது அரசு பணிக்காக காத்திருக்காங்களே, ஒரு 41 பேரோடைய இதுக்குன்னு படிச்சுக்கிட்டு இருக்கவனுடைய இடத்தை நீங்கள் பறித்து ஒருத்தர்கள் கொடுக்குறீங்க, தானம் கொடுக்குறீங்க. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஆகவே இது வந்து தவறானது. விஜய் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது, ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்தாச்சு, இப்போ மாட்டேன்னு சொன்னால் அது முடியாது. கரூருக்கு போவார், அவர் அங்கே வந்து அரசியல் பண்ணுவார், அவர் ஸ்கோர் பண்ணுவார். கரூரில் போய் என்ன பேச போகிறாருன்னு தெரியல, இங்கே அங்கே அப்பாவை காணும், அங்கே போய் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஆதவ் வேற பேசியிருக்காப்புல, கரூர் இதை வந்து விட மாட்டோம் அப்படின்ட்டு. எல்லாமே கரூர் சம்பவம் மையப்புள்ளி. தமிழக அரசியல் வரலாற்றை மாற்றியதில் இந்த கரூர் சம்பவமும் அந்த ஆக்டிங்கும் மறக்க முடியாது. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, படம் நான் அடிப்படாப்பா. கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிறுத்திடுங்க பாருங்க, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து உருவாக்கி விட்டுருக்கீங்க. இந்த சம்பவம் சத்தம் இல்லாமல் விட்டுருந்தா அவர் பாட்டு பேசிட்டு போயிருப்பாப்புல. அங்கே வந்து பண்ணக்கூடிய என்ன நடந்தது என்னன்னு தெரில, விசாரணையில் அது தெரிய வரும்னு வைங்களேன். நம்ம அதை பற்றி இப்போ கருத்து சொல்ல முடியாது. ஆனால் என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிறது பொதுமக்களுடைய சந்தேகம். அங்கே இருக்கிற ஊர்க்காரங்க யாருமே வந்து விஜயை இது பண்ணலை. எல்லாருமே வந்து திமுக அரசு மீதும் அந்த நபர் மீதும், இந்த காணாமல் தலைமறைவாக ஓடிக்கொண்டிருக்கிற நபர் மீதும் இருக்குது. இப்போ விஜயை பார்க்க போய் 41 பேர் இறந்தாங்க அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக தான் இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே சினிமாவிலிருந்து அடுத்த கட்ட தலைவர்கள், நடிக்கக்கூடிய நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை நோக்கி அவங்க இப்போவே வந்து அவங்க காலடி எடுத்து வச்சிடறாங்க. இப்போ தனுஷ் அவர்கள் வந்து தனக்கான இயக்கத்துக்கான கொடியை அவர் வடிவமைச்சிருக்காரு. சிகப்பு ஸ்டார் 5 முனை இப்படியே உருவாக்கியிருக்காரு. விஷால் அவர்கள் ஒரு மக்கள் இயக்கம் போல் அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வர்றது திருச்சியில் நிற்கிறேன் அப்படின்றத ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இன்னும் 10 வருஷம் கழித்து நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய மனைவி லதா அவர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து பொதுமக்களுக்கான சேவை செய்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து அதில் வேற சூர்யா அவர்கள் வந்து ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக அவர் ஒரு இயக்கம், இந்த மாதிரி தொடர்ச்சியாக சினிமா துறையில் இருக்கிற எல்லாருமே அரசியலை நோக்கி அவங்களுடைய பார்வை திரும்பியதற்கான காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரே காரணம் தான், விஜய் தான் காரணம். வேற என்ன காரணம்? தமிழகத்தில் ஒவ்வொரு முறையும் சினிமாக்காரர்கள் தேர்தல் அதிகாரத்தின் மூலம் அதிகாரத்துக்கு பெறலாம், தங்களுடைய திரை பிம்பத்தை பயன்படுத்தி சரியா நடக்குதுண்ணா. எல்லாமே சரியா இருக்கு. அப்புறம் சரியா எல்லாமே ஜெயலலிதாவுடைய தமிழ்நாட்டை ஆள்வதற்கு அறிவுத்தளத்திலிருந்து மக்கள் களப்பணியிலிருந்து வர்றதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது. சினிமா துறையில் திரை பிம்பத்திலேருந்து திரையிலேருந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குன்னு இந்த மக்கள் நம்புகிறாங்க. அப்படிங்கும்போது ஏன்னா வந்து இவன் படிச்சிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான், இவ்வளோ படித்தவனுக்கு ஒரு திரை பிம்பத்தை வந்து நம்பி வாக்களிக்கலாமா, என் பேத்தி சொன்னான்னு ஓட்டு போடலாமாங்கிற இல்லை. ஒரே ஒரு கேள்வி உங்களை சொல்கிறேன். ஒரு கொத்தனார் வேலை செய்கிற ஆளை நீங்கள் ஒரு உழைப்பாளின்னு ஏற்றுக்கிறீங்க, ஒரு டீ கடை வச்சுருந்தா அவர் ஒரு உழைப்பாளின்னு ஏற்றுக்கிறீங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு தொழில் தெரியும். எனக்கு ஒரு தொழில் தெரியும், நடிக்கிறது தான். ஏன் நடிக்கிற அந்த தொழிலிருந்து அரசியலுக்கு வர எங்களை மட்டும் ஏன் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க? ஏன் எங்களை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏன் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு? ஏன்னா மற்ற எல்லாருக்குமே வந்து இந்த கவர்ச்சி, இந்த பிம்பம், இந்த திரை பிம்பத்தின் மூலமாக கிடைக்கிற கவர்ச்சினா என்ன? அப்புறம் வாயில என்ன வந்துட போகுது?
அது கவர்ச்சியில தானே சார் வந்தாரு. என்ன கவர்ச்சி கவர்ச்சி தானே. இப்போ விஜய் கிட்ட வேற என்ன அவர் வந்து நல்ல கண்ணு மாதிரி போராட்டக்காரராக வாழ்ந்தாரா இல்ல நீங்க ஒரு தலைவரா பாக்குறதுக்கு ஒரு ஒரு அரசியலை நீங்க அதான் சொல்றேன், அரசியல் ஒரு தலைவரா பாக்குறதுக்கு நீங்க ஒரு அசம்ஷன் வச்சிருக்கீங்க. நீங்க இப்படி இருந்தா தான் தலைவர்னு. இப்ப எனக்கு ஒரு அசம்ஷன் இருக்கு, நான் இப்படி இருந்தா தான் அதுதான் தற்குறித்தனம். அதுதான் ஒரு இனத்துடைய வீழ்ச்சிங்கிறோம். திரும்ப திரும்ப நாங்க சொல்றது, இப்படி ஒரு இனம் வந்து தன்னுடைய தலைமையை வந்து திரை பிம்பத்தில் பார்ப்பது, அதை தேர்வு செய்து அப்படிங்கிறது ஒரு நிச்சயமாக வீழ்ச்சி அப்படின்னு நம்ம திரும்ப. நீங்க சொல்ற சினிமா துறையில இருந்து செலக்ட் பண்ண எங்க எம்ஜிஆர் சரியா இருக்கும்போது கலைஞர் சரியா இருந்தாரா? இல்ல. அப்ப ஜெயலலிதா சரியா இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்தாங்க ஸ்டாலின் சரியா இருந்தாரா? இல்ல. நீ கொண்ட சித்தாந்தம் கோட்பாடுல இருந்து வர தலைவர்கள் எப்படி இருக்காங்க, சினிமா துறையில இருந்து செலக்ட் பண்ண தலைவர்கள் எப்படி இருக்காங்க, தமிழக மக்கள் சொல்றாங்கல்ல. அதாவது அதை தான் சொல்றேன், ஒரு திரை கவர்ச்சியாக நடத்தக்கூடியது எல்லாமே எளிதாக ஒரு இப்போ விஜய் போறாரு, அதே பக்கத்துல சீமான் போறாரு, ரெண்டுக்கும் கிடைக்கிற அட்டென்ஷன் வேற தானே. ஏன் வந்து இருக்க இப்போ சன்னி லியோன் வர்றாங்க, நயன்தாரா வர்றாங்க அப்படின்னா கூட்டம், இந்த சைடு நல்ல கண்ணு வராரு, இல்லை சீமான் போகிறாரு, இல்லை வேற ஒரு தலைவர் போகிறாரு, ஏன் கிடைக்கல? ஏன் அவங்கெல்லாம் வந்து வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்களா? ஏன் வந்து அங்கே மக்களுடைய மனநிலை, இந்த மனநிலையை இவர்கள் அறுவடை செய்கிறாங்க அப்படிங்கிறதுல அடிப்படையில் தான். அதுக்காக வந்து சினிமாக்காரங்க அரசியல் வரக்கூடாதுன்னு என்ன? இது அரசியல் வந்து யாருக்கும் எழுதி கொடுக்கப்பட்ட பட்டாவா? இந்த துறை சார்ந்தவர்கள் தான் வரணும், இந்த துறை சார்ந்தவர்கள் தான் வரணும், அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு இவங்க ஒரு குறைந்தபட்ச களப்பணி செய்து விட்டு வர வேண்டும். தங்களுடைய திரை பிம்பம் மட்டுமே தங்களுக்கான அரசியலுக்கான அதிகாரத்தை அடைவதற்கான வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு வரக்கூடாது. அப்படி ஒரு மக்களை அவங்க இன்னொன்று அவங்கள குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. மக்களை தான் சொல்லணும். நீங்கள் இப்போ விஜய் வர்றாருன்னா விஜய் வர்றது அவருடைய உரிமை. அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் லைனில் இருக்கார், தனுஷ் லைனில் இருக்கார். தனுஷ் இப்பவுமே போட்டாப்புல, எப்படியும் விஜய் எப்படி வந்து அன்னைக்கு போட்டார். ரஜினி பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கும்போது ரஜினி இப்போ பாம்பு அடிக்கும்னா அது கடைசியில் புஷ்வானமாகி போச்சு. அப்பவுமே போட்டு வச்சு அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு மெல்ல 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 அந்த வேலைகள் நடந்து இப்போ ஏதாவது கேள்வி கேட்டால் அவர் சொல்கிற அடுத்த பதிலே நாங்கள் இப்போ இல்லை, எல்லாரும் கட்சிக்கு வந்துட்டு தான் உள்ள போவீங்க, நான் வீட்டு உள்ள போயிட்டு தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன். ஏற்கனவே அவர் நீண்ட கால செயல் திட்டத்தில் இது பண்ணாரு. இன்னைக்கு நீங்க தனுஷ் ஆரம்பிக்கிறத பார்த்து சிரிப்பு வரும் உங்களுக்கு. ஆனால் இது வேலை அப்படிதான். ஏன்னா நம்பிக்கை வந்துட்டுல, விதை வருதுட்டுல. ஒரு இப்போ விஜய் தோற்று போனால் இத்தனை பேருக்கும் வந்து வாழை சுட்டி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ விஜயோட வெற்றி நம்பிக்கை. இதுக்கான ஆரம்ப புள்ளி எம்ஜிஆர் ஆரம்பிச்சு வச்சது திராவிட கூட்டம். சரியா இருக்கு, கரெக்டா இருக்கு. அப்போ எம்ஜிஆர் ஆரம்பிச்சு வெற்றியை கொடுக்குறாரு. அடுத்தது வரிசையா வந்து ஜெயலலிதா வந்தாங்க, இப்போ வந்து விஜய் வர்றாரு. விஜயோட வெற்றி இன்னும் பல பேருக்கு நம்பிக்கை கொடுக்கு. ஏற்கனவே நம்ம பேசிட்டு அடுத்து வந்து தனுஷ், சிவகார்த்திகேயன், வரிசையான இவர் லாரன்ஸு இப்படி விஷால். அது இல்லாம இவங்க ஒரு சில பேர் இதுல தமிழர்கள் இருக்காங்க. இன்னொன்னு ஆந்திரால இருந்து வந்துடுறாங்க. அவர்கள் வேற வந்து தமிழ்நாடு ஒரு வேட்டைக்காடு, எளிதாக வந்து யாருனாலும் புகுந்து வேட்டையாடுறதுக்கான இது. ஆமா, நான் மதுரைக்காரன் தான் 2 வார்த்தையை போட்டா போதும் மதுரைக்கார பயிர்கள் எல்லாம் உடனே குத்துரா நம்மூர் ஆடா அப்படி. சத்தியமா நானே ஒரு மதுரை ஒரு படம் நடிச்சுட்டா போதும். அது மதுரைக்காரங்களை ஏமாத்துறதுக்கு இந்த இவங்கெல்லாம் ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. இலிங்கிசாமி மாதிரியான ஆள்கள்லாம் வந்து ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. டக்குன்னு டைலாக்ல வந்து அவர் வேற மொழிக்காரர் இருப்பார், வேற மொழி ஊருக்காரர் இருப்பார். நானும் மதுரைக்காரன் தானே போதும். மதுரைக்கார பயில்களை ஏமாத்துறது வந்து எளிது போல இருக்கு. டைலாக் போதும், இந்த டைலாக் போதும். உடனே வந்து எல்லா பயிலும் ஒன்று எதுவும் கேட்க முடியாது. அவன் மதுரைக்காரன் காதாடுது, மீசை வச்சிருக்கான், நம்ம பயில தரணும் கொத்து, இப்படி வந்து நினைச்சு பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு சமூகத்துக்கு நல்லது கிடையாது. அந்த இனம் இன்னைக்கு கண்ட பயில்கள் நம்மளை பார்த்து சிரிக்கானே. ஆந்திரால இருந்துட்டு அவரே சினிமாக்காரரு, அவரு ஜெயிச்சு விஜய் ஜெயிச்சது பார்த்து கட் அவுட் வச்சுட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ இந்த லட்சத்தில் ஒரு அறிவான சமூகம், ஒரு இனம் இப்படி மாறி இருக்கு அப்படின்னா அதுதான். அதே சமயம் விஜயோடைய வரவுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய பிம்பங்கள் தகர்க்கப்பட்டிருக்கு. அசைக்க முடியாமல் இருமாப்போட இருந்த திராவிட கூட்டத்துடைய அந்த அதிமுக திமுகங்கிற பிம்பங்கள் தகர்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் மாற்றம் தான், இதெல்லாம் இதுதான். ஒருவேளை விஜய் சிறப்பான ஆட்சியை கொடுத்து விட்டால் அப்போ சிறப்பு தான், அது பாராட்டுக்குரியது தான், நல்லது செய்கிறாரு. ஆமாம், இனிமேல் விஜய் நடிகர்னு பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அவர் ஆட்சியை பிடிச்சி உட்காந்தாச்சு, நாற்காலில் உட்காந்தாச்சு. இனிமே அவர் ஆட்சி, இனிமே அவர் தலைவர், அரசியல் கட்சி தலைவர், அவ்வளவுதான். சொல்லித்தான் ஆகணும். நம்ம பிடிச்சாலும் பிடிக்கலன்னா சொல்லித்தான் ஆகணும். அப்போ அவர் ஆட்சி நடத்துகிற லட்சணத்தை பொறுத்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும். ஆனால் விஜயோடைய வெற்றி, எம்ஜிஆருடைய வெற்றியில் ஆரம்பிச்சு விஜயகாந்த் சொன்னாங்க வரலாறு திரும்புகிறது. கரெக்டாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க கட்டத்தை கரெக்டாக கட்டம் போட்டு ரூட் எடுத்திருக்காங்க போல இருக்கு. அதனால எல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன சிக்கல்னா, இந்த இனம்
எவ்வளோ கேவலமாக சந்தி சிரிக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இது. ஏன்னா அடுத்து தனுஷுக்கு ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க, கொடி ஆரம்பிச்சிட்டாங்க, வரிசையாக ஒருத்தரும் போடுவாங்க. இதை பற்றி நம்ம பேசி நம்ம வேறு பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து அவர்களுக்கு வேறு கூடுதலாக கொடுக்கணுன்னு தான் தோணுது எனக்கு. இப்போ பாதி வேறு மோடி வரக்கூடாது, மோடி தான் வருவாப்புல. இதுதான் நடக்கும். அது மாதிரி இது வந்து இவர்களை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம மக்களுடைய மனநிலை சரியான அறிவு சமூகமாக இந்த இனம் மீண்டும் மாற வேண்டும். இந்த இனம் இப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் திராவிட கூட்டத்தின் சரியே. அவனுடைய மொழியை இழந்துடணும், அவன் தங்கிலீஷ் பேசணும். இன்னைக்கு இப்போ தங்கிலீஷ் பேசினா அவன் எப்படி வரலாறு தெரியுமா? அவனுடைய வரலாறை அவன் படிக்கணும்ல. நம்ம எவ்வளோ ஒரு சிறந்த மொழியை பேசுகிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு புரியணும்ல. அந்த சிறப்பான மொழியை இப்போ வச்சிருக்க ஒரு இனம் அது வந்து தமிழை வந்து ஆங்கிலத்தில் எழுதிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தலைமுறையை உருவாக்கணும். அதான் திராவிடத்தோட அரசியல் தான். ஒரு இனத்தை அழிக்கணும்னா அவனுடைய வரலாறு, அவனுடைய மொழி, இனம் எல்லாத்தையும் அழிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அவன்கிட்ட இருந்து வரலாறு மறைக்கணும், அவனுடைய மொழியை சிதைக்கணும், முடிஞ்சு போச்சு. இந்த தமிழினத்துக்கு அவனுடைய மொழி தான் உயிர். அவனுடைய மொழியில தான் அவன் வந்து ஒன்றுபடுறான். இந்த மொழிக்கு ஒரு ஆபத்துனா நீ பீரங்கி கொண்டு நினைச்சு துப்பாக்கி கொண்டு நீட்டினாலும் சரி நாங்கள் வந்து நிற்கான். இதை திராவிட கூட்டம் அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் பராசக்தி படம் காட்டினாங்கல்ல, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பயலுக்கு இவனுடைய அதாவது 7 கடல் 7 மலை தாண்டி ஒரு மந்திரவாதி உயிர் வந்து அந்த கிளியுடைய ஒரு தங்க குண்டில் அடைக்கப்பட்ட கிளியுடைய இது உயிர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இனத்தோடைய வரலாறு தொன்மம் எல்லாமே இந்த மொழியில் இருக்கு அப்படிங்கிறதை திராவிட கூட்டம் கண்டுபிடித்து தான் இந்த இனத்தை மொழியை சிதைச்ச. வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷில் பேசு. ஒரு மொழிக்கு அதை இவ்வளோ முக்கியம். ஒரு மொழி இன்னைக்கு ஏஐ வந்துச்சு, நீங்கள் பேசக்கூட வேண்டியதில்லை. ChatGPT போட்டு விட்டா நீங்கள் பேசுகிறது அது கேட்டுட்டு என்கிட்ட சொல்லுது, நான் பேசுறதை கேட்டு உங்கள்கிட்ட சொல்ல சூப்பராக பேசுது. அப்போ நீங்கள் அந்த இனத்தை மழுங்கடிப்பது. அப்போ இவன் மொழியாக வந்து ரொம்ப ரௌத்ரமாக இருக்கிறான், ஒன்றுபடுறான், உணர்ச்சி வசப்படுறான், மொழிக்கு ஒன்றுனா தீ குளிக்கிறான் அப்படின்னா இந்த இனத்தை மழுங்கடிக்கணும். அப்போ அவன் மொழியை அவன்கிட்ட பிரி. அப்போ அவனை வந்து அவனுடைய வரலாற்றை இனமாக உருவாக்கி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அது வந்து இங்கே வந்து நிற்கதிப்போம். அப்போ அந்த அடுத்த தலைமுறைலாம் போராடாது, அது மொழிக்காக போராடி. ஏன்னா அவனுக்கே அவன் மொழியை தெரியலையே. அவனே வந்து தமிழை வந்து ஆங்கிலத்தை எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கானே. நம்ம ஊடகத்துறையில் அந்த லட்சத்தில் இருக்காங்களே, ஊடக பிரிவில் வேலை பார்க்கக்கூடியவர்களே, அது பேசக்கூடியவர்களே ஆங்கிலத்தில் எழுதி வச்சு படிக்கிற நிலை இருக்குது. இப்போது பாடகி அவங்க ஸ்ரேயா கோஷல் மாதிரியான பாடகி வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பாடகிகள் இங்கே வந்து பாடும்போது அதை வந்து ஆங்கிலத்தில் அவங்களுக்கு தமிழ் தெரியாதனால ஆங்கிலத்தில் எழுதி அதை உச்சரிப்பு வச்சு பேசுவாங்கன்னு படிக்குவாங்கன்னு கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ இந்த இனம் இந்த பச்சை தமிழர்களே வந்து இப்படி தான் இருக்காங்க. அவன் தங்கிலீஷில் தான் எழுதி புரிஞ்சுக்கிட்டான், அவனுக்கு தமிழ் வார்த்தைகள் எழுத்துக்கள் தெரியல, குழம்புது, நாக்கு ரோல் ஆகுது அப்படின்னா அப்போ அது எங்கே போய் சேரும்? அப்போ அது வந்து இந்த மாதிரியான திரைபிம்பம் மாய தோட்டத்தில் தான் போய் விழும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இனம் வந்து தமிழ் இனம் ஒரு பின்னடைவை தான் சந்திச்சிருக்கு, அரசியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும். அடுத்தடுத்து இவர்கள் வரக்கூடியவர்களும் அதற்கான வாய்ப்பை உருவாக்குவார்கள். இதை வந்து வருபவர்களை குறை சொல்லி பிரயோஜனமில்லை. இங்கு இருப்பவர்கள் சரியாக இருந்தால் வருபவர்கள் ஒரு மூட்டை செட்டுக்கிட்டு அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. நீ சரியில்லை, உரித்தானவன் சரியில்லை. இதுதான் நம்ம வேதனையோட சொல்லணும். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்ண்ணா. நன்றி.